என்ன சமைக்க போறோம்னா சமைக்க போறதுல பேக் பண்ண போறோம். Say hi. Hi. Hi மக்களே. Hi guys. 12 out of 10. 12 out of 10. Did you guys hear that? Hi guys and welcome back to my YouTube channel. This is Samyukta here and இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சமைக்க போறதுல பேக் பண்ண போறோம். ஸோ எனக்கு பேக் பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேக் பண்ணியிருக்கேன் பட் சில டைம் ஹிட்டாக இருக்கும், சில டைம் மிஸ்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ லைக் மிஸ் ஆகும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும். தட்ஸ் அ சேட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஐ திங்க் என்னோட பேக்கிங் வந்து என்னோட கிராண்ட் மதர், அது அம்மாவோட அம்மான்னு கூப்பிடுவோம், அவங்க கிட்டேருந்து தான் வந்து ஷீ லவ் டு பேக், ஷீ லவ் டு குக். ஸோ ஐ திங்க் எனக்கு அங்கேருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு போல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அண்ட் டுடே என்ன பண்ண போறோம்னா பனானா பிரெட். ஸோ நம்ம யூஸ்வலாக பனானா வாங்கும்போது நிறைய வாங்குவோம், ஒரு டசன் அப்படி வாங்குவோம். நிறைய பனானா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஓவர் ரைப் ஆகும். ஸோ அது தூக்கியும் போடுறது வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது இந்த பனானா பிரெட் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப ஓவர் ரைப் பனானா இஸ் த பெஸ்ட் ஃபார் திஸ் பனானா பிரெட். ஸோ இந்த ரெசிபியை நான் வந்து ஆன்லைன் பார்த்தேன், இதில் தான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அண்ட் ஐ ட்ரைட் இட் ஒன்ஸ் அண்ட் இட் வாஸ் சூப்பர், செம்மையாக இருந்தது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் எல்லாமே ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் பட்டர் திஸ் கோகனட் ஆயில், அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் யூ கேன் லைக் இம்ப்ரவைஸ். நான் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியில். அண்ட் ஐ மேட் இட் ஒன்ஸ் அண்ட் ஐ டுக் இட் டு கணக்கானம் காலங்கள் செட். எவ்ரிபடி லவ்ட் இட். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ண போகிறேன்னு I'm going to show you. ஸோ ஹியர் ஆர் மை ஓவர் ரைப் பனானாஸ். அந்த பீலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த ரொம்ப ரைப்பன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ நிறைய ரெசிபீஸில் இந்த ஜெலடை பண்ணுறது சொல்லவே மாட்டாங்க. என்னோட அம்மா சொல்லி கொடுத்தது இதுதான். ஸோ அதாவது பேக்கிங் பவுடர் ஃபுல்லாக அந்த நம்ம யூஸ் பண்ண ஃப்ளோரோட மிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து மைதா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம், ஹாட் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளவர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ பனானாவை நம்ம இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் அந்த 2 முட்டையும் பிரேக் பண்ணி போட்டாச்சு. பீட்டர் வச்சு தான் அடிக்க போகிறேன் இப்போது. ஸோ என் அம்மா பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட்டை மட்டும் தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோ போடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பாங்க. அண்ட் அப்போல்லாம் எலக்ட்ரிக் பீட்டரே இல்லை அவங்கக்கிட்ட, கையில் தான் அந்த எக்கை ஃபுல்லாக பீட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ஃப்ளஃபியாக வரும் கேக் அப்படி பண்ணால். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்கை பீட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். பனானா இருக்குது என் கையில், ஸோ இதையும் போட்டுட்டு போகிறேன். மில்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மில்க் எனக்கு செட் ஆகாது, நீங்கள் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் மில்க் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்மண்ட் மில்க், சோய் மில்க், உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலர் கவுஸ் மில்க் தான் போர் பண்ண போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ரெசிபியில் வந்து which is going to use 3 tablespoons of coconut oil. அவ்வளோதான். So let's just add everything in together. ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான், தட் இஸ் நம்ம மாவு ஃப்ளவர். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டா யூஸ் பண்ணலாம், ஓட்ஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. அண்ட் நான் வந்து இந்த ரெசிபியை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ எடுத்து போட்டுக்கிறேன், நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும். ஸோ ஐம் யூஸிங் a little bit of badam, walnut and dates. Dates வந்து கொஞ்சம் natural sweetener, so you'll get some extra sweet taste கிடைக்கும். So I like to use a lot of it.
ஸோ உங்கள் விருப்பம் படி உங்கள் ஹார்ட்ஸ் கண்டென்ட் படி நீங்கள் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ஆட் எவ்ரி திங் டுகெதர். அண்ட் வெனிலா எசன்ஸ். ஸோ ஐ காட் திஸ் எசன்ஸ் விச் இஸ் சப்போஸ் டு பி பியோர் எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் அந்த எசன்ஸ் வாங்குறீங்கல்ல, apparently that's not good, ரொம்ப நல்லது இல்லை உடம்புக்கு. ஸோ இது வந்து நான் ஆன்லைன் தான் வாங்கினேன், பட் இட்ஸ் தட் பியோர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தேன் த ரெகுலர் எசன்ஸ், பட் இட்ஸ் குட் டு யூஸ். ஸோ இது வந்து வெனிலா எசன்ஸ் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹனி, மேப்பிள் சிரப் தான் ஒரிஜினல் ரெசிபியில் இருக்குது, பட் நான் வந்து ஹனி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஸ்பூனோட ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி மாவு எல்லாம் அதுலேயும் பரவும். ஓகே, ஸோ ஹனி வந்து 1/4 கப் அண்ட் லிட்டில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஃபைனலி என் ஃபேவரட் இன்க்ரீடியன்ட், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சாப்பிடாம ஒரு சாக்லேட் பீஸ் ஏதாச்சும் இருக்கும், எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்காதுன்னு சொல்லுவீங்க தெரியும். பட் கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரிட்ஜில் வந்து மேபி சுகர்லாம் இருக்குது, டயட்னால அந்த சாக்லேட் ரொம்ப நாளாக சாப்பிடாமல் அப்படியே இருக்கும், ஓரமாக இருக்கும். ஸோ அந்த சாக்லேட் தான் இந்த சாக்லேட் என்னோடய ஃப்ரிட்ஜில். ஸோ அந்த சாக்லேட்டையும் நல்லா ஷேவ் பண்ணி இதுக்குள்ளே டாப்பிங்ஸில் போட்டிங்கன்னா you will get that sweet, that chocolatey taste in your banana bread. ஸோ எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பட் முயற்சி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. பேட்டரை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பேட்டர் டேஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் எப்படி இருக்க போகுது நம்ம கேக்கு. ஸோ ஐ ஹேவ் திஸ் க்யூட் ஹார்ட் ஷேப் மோல்ட். எங்கே இது வாங்கினேன்னு தெரில, பட் எனக்கு இந்த க்யூட்டாக இருக்கிறதுலாம் நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி க்யூட் திங்ஸ், ஸ்டேஷ்னரி, க்யூட் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ பாட் திஸ் சம்வேர் அண்ட் இட்ஸ் வெரி க்யூட். ஸோ இந்த மோல்டில் we're going to pour this batter. For my favorite part, and the chocolate. So இந்த சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக நம்ம மேலேயே போட்டுடலாம். கார்னர்ஸ்லேயும் நல்லா சாக்லேட் போடுங்க, அப்போ தான் அந்த கார்னர் பைட்லேயும் சாக்லேட் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து அவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 175 டிகிரி செல்சியஸ் 350 ஃபாரன்ஹீட்டுக்கு. இப்போ வந்து என்னோடய அம்மா டைம்லலாம் அவங்க ஓடிஜி வச்சுருந்தாங்க, பட் கேக்ஸ் எல்லாம் ஸ்டவ்வில் தான் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷர் குக்கரோட பண்ணுவாங்க. ஐம் ஷுர் நீங்கள் யூடியூப்பில் யூ வில் see lot of videos on how to bake it in the stove. பட் நான் இப்போதைக்கு வந்து I'm going to use my oven. It's preheated. So இந்த கேக்கை உள்ளே எடுத்து வச்சுட்டு we're going to let it to bake for about 50 to 55 minutes. A few moments later. ஓகே, ரெடி, கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கம்மக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் ரயனை கூப்பிட்டு, இது ஒரு ஃப்ளெக்சிபிள் மோல்ட்னால ஐ எம் அஸ்யூமிங் இட் வில் கம் அவுட். ரயன், how are you? Long time no since we did YouTube video. Yeah. Say hi. Hi. Hi மக்களே. Hi guys. Still hot. Actually எங்கள் கேக் வெயிட் பண்ணுறதுக்கு கூல் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம், பட் பிகாஸ் ஐ didn't wait. Okay, I got it out of the mold. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். வெயிட் ஃபார் இட் டு கம்ப்ளீட்லி கூல் டவுன். ஐ டென்ட் டூ தட். கொஞ்சம் வார்மாக இருந்தது. அண்ட் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோல்டில் பட்டர் ரப் பண்ணல, அது பண்ணலாம் நீங்கள், பட் ஐ ப்ரிஃபர் நாட் டு. ஸோ Ryan, are you ready? Ready for the moment of truth? Ryan, this is my heart for you, Ryan. That's why it's heart shape. Also, I have only a heart mold. So the cake is looking lovely inside. Okay, ready? Yeah, blow and have. Out of them. 12 out of 10. Did you guys hear that? Guys, நல்லா வந்திருக்கு. Of course நீங்கள் ட்ரேயை பட்டர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். ஓகே, சார் Ryan கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிட்டாரு.
I'm going to try the cake again. சூப்பராக இருக்குது. ஃபார் அவ்வளோ கம்மியாக சுகர் போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் சுகரே போடல, ஒன்லி ஹனி. ஸ்வீட் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஹனி, டேட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். பட்டர்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் தேட் இட்ஸ் ரியலி ஸ்வீட் அண்ட் வெரி yummy. I'm going to enjoy this a little bit more. I'll catch you guys in the next video. Bye.